ஜும்மாவுடைய நேரத்தில் முஅத்தின்களால் மஹ்ஷரோட போகின்றது. இப்பொழுது அது தேவையில்லை, பிதாத் என்று சொல்கின்றார்களே, இதற்கு ஆதாரம் இருக்கின்றதா? மஹ்ஷர் ஓதுறாங்க ஜும்மா சமயங்கள்ல, இது பிதாத்துங்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாதுங்க. ஏன் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கருத்தை தான் அங்கே சொல்லப்படுகிறது. ஏன்னா ஹத்தீப் ஹுத்பா பிரசங்கம் ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க அமைதியாக இருங்க, அமைதியாக இருந்து செவிதாழ்த்து கேளுங்க. நபிகள் ஸல்லல்லாஹு சொன்னாங்களா இல்லையா? ஹுத்பா ஓதும் போது அமைதியா இருந்து கேளுங்க. அப்படி பேசுனா ஜும்மாவுடைய நன்மை பெறமாட்டீங்க. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை அங்க சொல்லப்படுது. ஒரு ஹதீஸுடைய விளக்கத்தை அங்க சொன்னா அது பிதத் ஆகுமா? ஒரு காரியம் நடக்கும் பொழுது இப்படி இப்படி நடந்து கொள்ளுங்க என்று சொல்றது இயல்பு தானே. ஒரு விஷயம் நடக்க போகுது, சரி நீங்க இப்படி இப்படி நடந்து கொள்ளுங்க சொல்லுவாங்களா இல்லையா? இப்போ ஹுத்பா பிரசங்கம் ஆரம்பிக்க போகுது, இப்படி இப்படி இருங்க அப்படின்னு சொல்றாங்க. அதில் பேசாதீங்க, பேச நன்மை கிடைக்காது. இந்த கருத்து கூட நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுதான். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அறிவுரையை நாம் கூறுவது எப்படி பிதாத்தா இருக்க முடியும்? இப்படி பிதாத்துன்னு சொல்வதுதான் பிதாத்துங்கிறத நாம் புரிஞ்சு கொள்வோம்.